மன்றத்தின் முதல் கூட்டமாக தொடங்கி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தலைவர் அவர்களே, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரும் இந்த மன்றத்தினுடைய இணை செயலாளருமான அம்மையார் அவர்களே, மற்றும் முன்னாள் மிக அருமையான முறையிலே டாக்டர் மூவா அவர்களை பற்றி பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களே, மற்றும் இங்கு வருகை இருந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கணிந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய கவிதையை தொடங்குகிறேன். ஓயா கடலலை போல் உள்ள தொடர்புகளில் நீயாகவே இருந்து நித்தமுமே தேயா அறம்பொருள் இன்பத்திற்கு ஆக்கம் அருளியே நறுந்தமிழே தேனே நனி. உலகு அனைத்தும் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒருமித்த கருத்தாலே சுற்றுச்சூழல் நலம் காண வேண்டுமென்னும் நாட்டம் ஓங்கி நனி சுற்றுச்சூழலினை வலியுறுத்தும் இலங்குகின்ற நன்னாளே புவிநாள் ஆகும். இந்நாள் இதை என்றும் மறவாமல் கருத்தினிலே இருத்தி வளத்தோடு வளங்காண வேண்டும். வளம் வெற்றி வளம் வளமை. வளத்தோடு வளம் காண வேண்டும், அல்லால் வாழ்வியலின் சூழியலோ அற்றுப்போகும். பல்வேறு நிலைகளிலே உலகனைத்தும் பாழ்படுத்தும் தொழிற்சாலை கழிவு நீர்கள், எல்லையின்றி சீர்படுத்தா கழிவு நீர்கள், ஏற்ற அருமின் உற்பத்தி நிலையம் மற்றும் அல்லுபகல் உருவாகும் நச்சுத்தன்மை, அன்றாட குப்பைகளும் பூச்சிக்கொல்லி வல்லமைகான் விலங்குகளும் அழிந்த காடும் வளமிழக்கும் நிலையினிலே காணுகின்றோம். இயற்கையினை தழுவுகின்ற பூமி அன்னை, இயற்கையினை தழுவுகின்ற பூமி அன்னை என்றென்றும் உயிரினங்கள் மக்கள் வாழ வயங்குகின்ற வளங்களினை தாங்கி நிற்கும். வணங்கியதை வாழ்நாளில் போற்றி நாமும் எங்கிடவே என்னாலும் கருத்தை ஒன்றி இதயத்தில் பதித்து வைத்தே காத்தல் வேண்டும். இதயத்தில் பதிய வைத்தே காத்தல் வேண்டும். இயற்கை வளம் இல்லாமல் இயக்கம் இல்லை, ஏற்றமிகு வாழ்வில்லை எண்ணிப்பாரி. வானுயர்ந்த மலைகளிலே நீரின் வீழ்ச்சி வற்றாத அருவிகளாய் பெருக்கெடுக்கும். கானகத்து இயற்கை மர நிழல்கள் எல்லாம் காய்கனிகள் கொடுத்துதவும். வெற்றியோடும் வான் தழுவும் மேகம் அதை தடுத்தே அங்கு வளமுறவே மழை பொழிவை நல்க வைத்தே கான் யாறு பெருக்கெடுத்து ஓட வைத்தே. கான் யாறு காட்டு ஆறு. கான் ஆறு பெருக்கெடுத்து ஓட வைத்தே கழனிகளை செழிக்க வைத்தே நம்மை காக்கும். பல்வேறு விலங்குகளின் காப்பாய் நாளும் பறவைகளின் உறைவிடமாய் இலங்கி நின்றும் எல்லையில்லா உயர் மரங்கள், மூலிகைகள், இனிய உயர் கால்நடைகள் நாடி வந்து புல்மேயும் இனிய பதும் தலைகள் தின்னும். புல்மேயும் இனிய பதும் தலைகள் தின்னும், அது கால்நடைகள். புலிகளோடு யானைகளும் சிங்கம் மற்றும் புல்மேயும் முயல்மானும் கரடி வாழ பொன்னார்ந்த காடுகளே காப்பாங்கள், அது அன்னை தமிழ் பூமி. இதுல இந்த அமெரிக்கா முதற்கொண்டு அந்த இந்த இருக்கக்கூடிய நெகிழிதான் பெரிய ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்காக ஒரு கூட்டத்தையே போட்டாங்க. அது வெற்றி பெறவில்லை. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. சீரற்ற நெகிழியினை நீக்கி வாழ்வோம், எங்கெங்கு காணினுமே குப்பையாக. இடர் உகுத்து இனிய வள மக்கள் வாழ்வை தாங்கியேதாம் சீர்கெடுக்கும் நெகிழி, பாலித்தீன் பேப்பர் தாங்கியதாம் சீர்கெடுக்கும் நெகிழி இந்த தரணிக்கே உதவாமல் மண் நுழைந்தே மக்காமல் மண்ணின் தன்மை மாண்புகளை சீர்கெடுக்கும் மனித நேயம் தங்க வேண்டும் இந்த மண்ணில் என்போர் எல்லாம் தகர்த்தெறிய வேண்டும் என்ற நெகிழி தன்னை. இதுதான் முக்கியமான தன்னைக்கு. பிற்கால சந்ததியின் பெருமையெல்லாம் பேணுகின்ற மண் வளத்தை தாம் பொறுத்தே. பிற்கால சந்ததியின் பெருமையெல்லாம் பேணுகின்ற மண் வளத்தை தாம் பொறுத்தே பூமி.
கற்கால மக்கள் எதை கையாண்டார்கள்? கற்கால மக்கள் எதை கையாண்டார்கள்? கனியுண்டார், படிப்படியாய் உயர்ந்தார், வாழ்வில் பொற்காலம் காண்பதற்கு இந்த மண்ணில் புதுவிடியல் நெகிழியினை நீக்கலாம். தற்கால அறிவியலின் புதுமை நன்றே, தகாதவற்றை தகர்த்தெறிதல் தலைமை தாகும் பொறுப்பாகும். எம்மோரே, இனிய சான்றோரே, நந்தல் இனிய வாழ்வு இருக்கிறது இயற்கை ஒன்றி. செம்மையுடன் இதையுணர்தல் சிறப்புடைத்தே, சிறுமை சேர்க்கும் நச்சினது தன்மையுண்டில் நம்மை ஆய்ந்து ஒதுக்கி வாழ்ந்தால் நாம் அதை ஒதுக்கி வாழ்ந்தால் நாம் உயர்வோம், நாடுயும். இதையுணர்ந்து செம்மையுயர் பொருட்களையே தேர்ந்தெடுப்போம், சீரற்ற நெகிழியினை நீக்கி வாழ்வோம், மண்ணிற்கு உதவியாக இருந்து தாய்மண்ணை காப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன்.